French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தாம் தொடர்ந்த பலாத்கார வழக்கில் தமக்கு நீதி கிடைக்கும் என்றும் நீதிமன்ற வழக்கில் வெற்றி கிடைக்கும் என்றும் தாம் நம்புவதாக நடிகை விஜயலட்சுமி வெளியிட்ட வீடியோ பதிவில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தம்மை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பலாத்காரம் செய்தார் என்பது நடிகை விஜயலட்சுமியின் புகார். இந்த புகாரின் அடிப்படையிலான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். சீமான் தாக்கல் செய்த மனுவில் 2011ஆம் ஆண்டளித்த புகாரை விஜயலட்சுமி 2012இல் திரும்ப பெற்றுக்கொள்வதாக கடிதம் கொடுத்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கை ஏற்கனவே முடித்து வைத்துவிட்டனர். ஆனால் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியிருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பாக அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது சீமான் தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜரானார். அவர் தமது வாதத்தில் 2011 மற்றும் 2023இல் விஜயலட்சுமி தாம் கொடுத்த புகார்களை திரும்ப பெற்றுக்கொண்டார். தற்போது தூண்டுதலின் பேரில் தொடரப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். ஆனால் தமிழக போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி அளித்த வாக்குமூலம் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என நடிகை விஜயலட்சுமி தான் கேட்டுக்கொண்டார். 2008ஆம் ஆண்டு முதல் இருவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. 2011இல் இது வெளியானது. ஆகையால் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நடிகை விஜயலட்சுமி எதற்காக வழக்கை திரும்ப பெற்றார்? அவரே வழக்கை திரும்ப பெற்றாலும் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி தான் சீமானின் முதல் மனைவியா? இந்த வழக்கை சர்வசாதாரணமாக முடித்துவிட முடியாது என்று கூறி சீமான் தாக்கல் செய்த மனுவை டிஸ்மிஸ் செய்தார். மேலும் இந்த வழக்கை 12 வாரங்களில் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். இது சீமான் தரப்புக்கு பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது. இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி இன்று ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் சீமான் மீது நான் கொடுத்த பாலியல் வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் இது பாலியல் வழக்கு ரத்து செய்ய முடியாது என கூறிவிட்டது. இது தொடர்பாக காவல்துறை விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு என்னுடைய நன்றிகள். நீதிமன்ற விசாரணைக்கு எனது முழு ஒத்துழைப்பு உண்டு. இந்த உத்தரவு வந்தவுடன் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் என்னை மனநோயாளி என குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். சீமானுக்கு இந்த வழக்கில் யாரும் வக்காலத்து வாங்க முடியாது. அப்படி சீமானை காப்பாற்றியவர்கள் எல்லாம் இன்று நாம் தமிழர் கட்சியை விட்டு ஓடிவிட்டார்கள். 2008ஆம் ஆண்டு முதல் சீமானுடன் நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்போது எல்லாம் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் சீமானுடன் இல்லை. இப்போதைய நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று தெரிவித்திருக்கிறார். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.